வணக்கம். நம்மளோட சேனலில் சமச்சீர் கல்வி புத்தகங்களோட ஆடியோ புக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய விழி மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறோம். இன்றைக்கி ஆடியோ புக்கில் 11th எத்திக்ஸில் 3rd லெசன் ஆடியோ புக் பார்க்கலாம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு 2 லெசனோட ஆடியோ புக் பார்த்துருக்கோம். இன்றைக்கி 3வது பாடத்தோட ஆடியோ புக் பார்க்கலாம். பாடத்தலைப்பு தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள். தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள். கற்றலின் நோக்கங்கள். சங்க காலம் ஒரு வாழ்வியல் பொற்காலம் என அறிந்து கொள்ளுதல். சங்க இலக்கியங்கள் வழி வாழ்வியல் விழுமங்களை அறிதல். உலக பொதுமறையான திருக்குறள் மூலம் வாழ்வின் பெருமைகளை தெரிந்து கொள்ளுதல். தமிழ் இலக்கியங்களின் வழி வாழ்வியலில் பெண்களின் நிலையை அறிதல். தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிமுறைகளை புரிந்து கொள்ளுதல். இதிகாசங்கள் மற்றும் காப்பியங்களில் கூறப்பட்ட வாழ்வியல் அறநெறிகளை புரிந்து கொள்ளுதல். நுழைவாயில் அறிமுகம். புதிய கற்காலத்தில் பண்பட்ட வாழ்வை தொடங்கிய மனித சமுதாயம் நாளடைவில் பல வளர்ச்சிகளை கண்டது. இதில் குறிப்பாக மக்களின் நாகரிகமும் பண்பாடும் மேம்பட்டன. இதற்கு அடிப்படையாக இலக்கியங்களும் அவற்றில் உள்ள விழுமியங்களும் காரணங்களாக அமைந்தன. இவற்றை பற்றி அறிவது நமது கடமையாகும். தமிழர்களின் விழுமியங்களான காதல், நட்பு, உதவி, வாய்மை, விருந்தோம்பல், வீரம், கொடை முதலானவை வழியே வெளிப்படும் வாழ்வியல் நெறிமுறைகள் இப்பகுதியில் விரிவாக எடுத்துரைக்கப்படுகின்றன. இவை அனைத்தும் தமிழர்களின் பண்பாட்டு சிறப்பை சுட்டிக்காட்டுகின்றன. தமிழர்களின் பண்பாட்டு வளர்ச்சியின் ஊற்றுக்கண்களாக திருக்குறள், நன்னூல், நாலடியார், ஐம்பெரும் காப்பியங்கள், கம்பராமாயணம் மற்றும் வில்லிபாரதம் முதலான நூல்கள் அமைந்துள்ளன. தமிழர் பண்பாடும் நாகரிகமும் உலகளவில் சிறப்பு பெற்றமைக்கு இந்நூல்களில் சொல்லப்பட்டுள்ள உயர்வான அறநெறி கருத்துக்களே காரணங்களாக அமைந்துள்ளன என்பதை இப்பாடத்தில் விரிவாக காண்போம். அடுத்த தலைப்பு மனித நாகரிகத்தின் வளர்ச்சி. நிலையான இருப்பிடமின்றி நாடோடிகளாக திரிந்த மனித இனம் தாம் வாழ்ந்த இடத்திற்கு அருகிலேயே விலங்குகளை வளர்த்து நிலங்களை உழுது பயிரிடும் வேளாண் சமூகமாக மாறியது. வேட்டை சமூகமாக திகழ்ந்த போதும் வேளாண் சமூகமாக மாற்றம் பெற்ற போதும் மனித இனம் குடும்பமாகவும் சமூகமாகவும் சேர்ந்து வாழத் தொடங்கியது. அதற்கேற்ப பல அகப்புற மாற்றங்களை அது சந்திக்க வேண்டியிருந்தது. இத்தகைய மாற்றங்களுக்கேற்ப மனிதன் தன்னை சுற்றியுள்ள புற சூழல்களை மாற்றியமைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மேய்ச்சல் நிலங்களை தேடிப்போவதற்கு மாறாக நிலையான குடியிருப்பை மனிதன் ஏற்படுத்தி கொண்டான். உணவுக்காக விளைநிலங்களை உருவாக்கினான். ஆற்றங்கரை ஓரங்களிலும் சமவெளி பகுதிகளிலும் கிராமங்களாகவும் நகரங்களாகவும் அமைந்த குடியிருப்புகள் நாளடைவில் நாடுகளாக வளர்ச்சி பெற்றன. இவ்வளர்ச்சிக்கு மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு உற்பத்தி கருவிகள் உறுதுணையாக இருந்தன. சக்கரம், படகு போன்ற கருவிகள் நிலத்திலும் நீரிலும் மனிதனின் போக்குவரத்திற்கு பயன்பட்டன. இப்போக்குவரத்து கருவிகள் கிராமம், நகர், நாடுகளுக்கு இடையேயான உற்பத்தி பொருளை பரிமாற்றம் செய்யும் வணிகத்தை வளரச் செய்தன. இவ்வாறாக புறநிலையில் வேட்டை சமூகத்திலிருந்து வேளாண் சமூகமாகவும் வணிக சமூகமாகவும் மாற்றம் பெறுவதற்கு மனித இனம் தனக்குள்ளாகவே உறவு நிலைகளை மேம்படுத்தி கொண்டது. அதே நேரத்தில் ஒன்றுபட்டு வாழ பல்வேறு நெறிமுறைகளையும் அது உருவாக்கி கொள்ள வேண்டியிருந்தது. புற வளர்ச்சிக்கு உற்பத்தி கருவிகள் எவ்வளவு முதன்மையானவையோ அதுபோலவே உறவு மேம்பாட்டிற்கு மனிதர்கள் தமக்குள் வகுத்து கொண்ட நெறிமுறைகள் தவிர்க்க முடியாதவையாக விளங்கின. பல்வேறு இனக்குழுக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த மனித இனம் ஒன்று சேர்ந்து வாழ உதவிய இந்நெறிமுறைகளை அடிப்படையாக கொண்டே குடும்பம், சமூகம், நாடு போன்ற நிறுவனங்கள் தோன்றின. இந்நிறுவனங்களை செழுமைப்படுத்துவதற்கு தனிமனிதன், குடும்பத்தினர், சமூகத்தினர், அதற்கு தலைமை தாங்கிய தலைவர்கள் ஆகியோர் தமது விருப்பு வெறுப்புகளை நெருப்படுத்தி கொள்ள வேண்டியிருந்தது. இந்நெறிமுறைகளுக்கு தன்னல மறுப்பும் பொதுநல விருப்புமே அடிப்படையாக இருந்தன. இத்தகைய விழுமியங்களை பேணி காத்து செழுமைப்படுத்துவதன் மூலமே மனித இனம் ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் வாழ முடியும் என்ற சூழல் உருவானது. மக்கள் தம் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒன்றுபட்டு வாழ்வதற்கான வழிமுறைகளையும் விழுமியங்களையும் ஏற்படுத்தி கொண்டனர். இவ்விழுமியங்களை அடிப்படையானவை, மாற்றத்திற்கு உட்பட்டவை, மனித இனம் முழுமைக்கும் பொதுவானவை, குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் உரியவை என வகுத்து கொண்டனர். இத்தகைய விழுமியங்களை காலந்தோறும் தமிழ் இலக்கியங்கள் பதிவு செய்துள்ளன. அடுத்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தமிழ் இலக்கியங்கள் தொன்று தொட்டு அறம், அன்பு,
அருள், அடக்கம், அமைதி, அறிவு, ஆற்றல், உண்மை, உழைப்பு, நேர்மை, நாணயம், உயர்வு, ஒழுக்கம், இரக்கம், ஈகை, வீரம், தீரம், காதல், கடமை, நீதி, நெறி முதலானவற்றை உள்ளடக்கியதாகும். அடுத்த தலைப்பு காதல். சங்க இலக்கியங்கள் தலைவன் தலைவிக்கு இடையே தோன்றும் காதல் உணர்வை உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றுகின்றனர். தொல்காப்பியம் மனமொத்த இருவருக்கிடையே தோன்றும் காதல் நிலைப்பேறு உடையதாக அமையும் என குறிப்பிட்டுள்ளது. இதனை பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த காமவாயில் நிறையே அருளே உணர்வொடு திருவென முறையுற கிளர்ந்த ஒப்பினது வகையே என தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் பாடல் எண் 269 கூறுகிறது. இப்பாடலில் மனமொத்த இருவருக்கிடையே தோன்றும் காதலுக்கான 10 பொருத்தங்களாக அது விரித்து கூறுகிறது. ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் காதல் வயப்படும் போது செம்புலப் பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சங்கள் கலந்தவர்களாக இருந்துள்ளனர் என குறுந்தொகை குறிப்பிடுகிறது. மருது நிலத்தில் தாமரை மலர்ந்திருக்கிறது. வண்டு அம்மலரிலிருந்து தேனை எடுக்கிறது. அத்தேனை யாராலும் தொட முடியாத குறிஞ்சி நில மலை உச்சியில் ஓங்கி வளர்ந்துள்ள சந்தன மரத்தில் தேனடையாக வைத்து பாதுகாக்கிறது. அதுபோல தலைவியின் அன்பை பாதுகாத்து வைப்பவன் தலைவன். மருது நிலத்தில் வாழும் தலைவியின் காதலை குறிஞ்சி நில தலைவன் பாதுகாத்து வைக்கும் நெறியை நச்சினை கீழ்க்கண்டவாறு கூறுகிறது. நின்ற சொல்லர் நீடு தோன்று இனியர் என்றும் என்தோள் பிரிவு அறியலரே தாமரை தன் தாது ஊதி மீமிசை சாந்தில் தொடுத்த தீந்தேன் போல புரைய மன்ற புரையோர் கேண்மை என்னும் பாடல் உயர்ந்த அன்பின் தூய்மையையும் மேன்மையையும் ஒரு சேர புலப்படுத்துகிறது. அடுத்த தலைப்பு நட்பு. உள்ளத்தால் ஒன்றியவர்களுக்கு இடையில் தோன்றும் அன்பின் உறவே நட்பாகும். மனித உறவுகளில் மிகவும் பெருமை உடையதாக கருதப்படுவது நட்பு. நட்பின் பெருமையை சங்க இலக்கியங்கள் போற்றி பதிவு செய்துள்ளன. ஒருவருடைய உயர்வுக்கு உழைப்பும் விடாமுயற்சியும் காரணமாக இருப்பது போல நல்லோர் நட்பும் காரணமாக அமைகிறது. அடுத்து நட்பின் இயல்பு குறித்து நச்சினை கூறுவது. உயிர் ஓர் அன்ன செயிர்தீர் நட்பின். உயிர் ஓர் அன்ன செயிர்தீர் நட்பின் கூறுவது நச்சினை. அடுத்து நட்பின் இயல்பு குறித்து அகநானூறு. யாக்கைக்கு உயிர் இயைந்து அன்ன நட்பின். யாக்கைக்கு உயிர் இயைந்து அன்ன நட்பின் கூறுவது அகநானூறு என சங்க பாடல்கள் குறிப்பிடுகின்றன. எலியை போல் சிறிய முயற்சி உடையவரோடு நட்பு கொள்வதினும் புலியை போன்ற வலிமையும் முயற்சியும் உடையவருடன் நட்பு கொள்வதே சாலச் சிறந்தது என்பதனை புலி பசித்தன்ன மெலி உள்ளத்து உடையாளார் கேண்மையோடு இயைந்த வைகள் உளவாகி யாரே என கூறுவது புறநானூறு. அடுத்து உயர்நிலை உலகம் அமிழ்தொடு பெறினும் பொய்சேன் நீங்கிய வாய்நட் பிணையே என கூறுவது மதுரை காஞ்சி. பிறர்க்கரிய பெரும்பேறு கிடைப்பதாக இருந்தாலும் பொய்மை கலந்த நட்பு பழியோடு முடியும். எனவே வாய்மை நிறைந்த நட்பே தூய்மையானது, சிறந்தது, தகுதியானது என்கிறார் மாங்குடி மருதனார். அரிதாக கிடைத்த நெல்லிக்கனியை அவ்வைக்கு கொடுத்த அதியமான், கோப்பெருஞ்சோழனோடு வடக்கிருந்து உயிர்விட்ட பிசிராந்தையார், பாரியின் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொண்ட கபிலர் போன்றோரை நட்பிற்கு இலக்கணங்களாக சங்க இலக்கியங்கள் பதிவு செய்துள்ளன. அடுத்த தலைப்பு உதவி. பிறருக்கு உதவுதல் என்பதை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் எடுத்துரைக்கின்றனர். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என கூறும் இலக்கியம் கலித்தொகை என்று பிறர் துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி நல்லந்துவனார் குறிப்பிடுகிறார். என்று பிறர் துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி நல்லந்துவனார் குறிப்பிடுகிறார். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்கிறார் நல்வேட்டனார். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மெட்கட் செல்வம் என்பதுவே கூறுவது நச்சினை. உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று பெருங்கடுங்கோ குறிப்பிடுகிறார். இதை பெருங்கடுங்கோ கலித்தொகையில் 34வது பாடலில் கூறியுள்ளார். உதவும் பண்பு வாழ்வியல் நெறியாக திகழ்ந்தது என்பதனை இப்பாடலால் அறிய முடிகிறது. அடுத்த தலைப்பு வாய்மை. வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. வாய்மை பேசும் நாவே உண்மையான நா என்பதனை பொய்யா சென்னா என்று புறநானூறும்
பொய்படுபு அறியா வயங்கு சென் நாவின் என பதிச்சு பத்தும் குறிப்பிடுகின்றன. பிழையா நன்மொழி என்று வாய்மையையும் பொய்மையை பொய்பொதி கெடுஞ்சொல் என்று பொய்மையையும் நச்சினை குறிப்பிடுகிறது. பிழையா நன்மொழி என்று வாய்மையையும் பொய்மையை பொய்பொதி கொடுஞ்சொல் என்று பொய்மையையும் நச்சினை குறிப்பிடுகிறது. நிலம்புடை பெயர்வது ஆயினும் கூறிய சொற்புடை பெயர்தலோ இலரே கூறும் நூல் நச்சினை. நிலம் திறம் பெயரும் காலை ஆயினும் கிளர்ந்த சொல் நீ பொய்ப்பு அறியலையே கூறும் நூல் பதிற்று பத்து. நிலம் பெயரும் நின் சொற்பெயரல் முதலான பாடல் அடிகளில் இது புறநானூற்று பாடல். நிலம் பெயரினும் நின் சொற்பெயரல் முதலான பாடல் அடிகளில் நிலம் புடை பெயர்ந்தாலும் பொய் சொல்லக்கூடாது என்பது வலியுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த தலைப்பு விருந்தோம்பல். விருந்தோம்பல் இல்லறத்தாரின் தலையாய கடமையாகும். வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை முகம் கோணாது வரவேற்று உபசரிப்பது தமிழர்களின் உயரிய பண்பாகும். இதனை அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பின் மெல் இயற் குறுமகள் உறைவின் ஊரே என நச்சினை பாராட்டுகிறது. அமிழ்தமே கிடைத்தாலும் தாமட்டும் உண்ணாமல் விருந்தினருக்கும் வழங்கி மகிழ்வர். ஏதுமில்லா நிலையில் விதைத்திணையை உரலில் இட்டு இடித்து உணவளித்த செய்தி புறநானூறில் கூறப்பட்டுள்ளது. விருந்தினருக்கு உணவளிக்க வரகினை கடனாக பெற்று வருவதை ஒரு சங்கப்பாடல், அதாவது புறநானூறில் 327வது பாடல் காட்டுகிறது. உணவிடுவதற்காக ஒருவன் தன் வீர வாளையும் ஈடுவைத்த செய்தி புறநானூற்றில் கூறப்பட்டுள்ளது. விருந்தினரின் தொடர்ச்சியான வருகையாலும் அவர்களுக்கு விருந்தோம்புவதாலும் ஒரு தலைவிக்கு ஊடல் கொள்ள நேரமில்லாமல் போனதாக நச்சினையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விருந்தோம்பல் கைகூடாத வாழ்க்கையை விருந்து கண்டு ஒளிக்கும் திருந்தா வாழ்க்கை என புறநானூறில் பெருங்குன்றூர் கிழார் கூறுகிறார். தமிழர்களின் வீட்டு வாசலில் அமைக்கப்பட்ட திண்ணை அவர்தம் விருந்தோம்பல் பண்புக்கு சிறந்த அடையாளமாக கருதப்படுகிறது. அடுத்த தலைப்பு பெண்களின் நிலை. விருந்தோம்பலும் கற்பொழுக்கமும் பெரியோரை பேணுதலும் மக்கள் பேரும் இல்லற வாழ்வின் கடமைகளாகும். தன் மகன் மார்பில் விழுப்புண் பட்டு இறந்து கிடப்பதை கண்ட தாய் அவனை பெற்ற நாளிலும் பெரிதும் உவந்தாள். மற்றொரு தாயோ நின் மகன் யாண்டுளன் என தன்னிடம் வினவிய பெண்ணிடம் என் மகன் எங்கு இருக்கிறான் என்று எனக்கு தெரியாது. புலி இருந்து தங்கிச் சென்ற கற்குகை போல அவனை ஈன்ற வயிறு மட்டும் இங்கு உள்ளது. அவனை காண வேண்டுமானால் போர்க்களத்தில்தான் பார்க்க முடியும் என புறநானூற்றில் ஒரு பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் பேச்சையும் சமூக கடமையாகவே சங்ககால மகளிர் கருதினர். மக்கட்பேரே உயர்ந்த பேர் என்பதை மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே என புறநானூற்று பாடல் குறிப்பிடுகிறது. சங்க காலத்தில் ஔவையார், நச்செல்லையார், நன்முல்லையார், ஆதிமந்தியார், நப்பசலையார், முடத்தாம கன்னியார், காக்கை பாடினியார், ஒக்கூர் மாசாத்தியார், பொன்முடியார் முதலான பெண்பார் புலவர்களின் பாடல்களிலிருந்து சங்ககால மகளிர் கல்வி நிலையிலும் மேம்பட்டு விளங்கினர் என்பதை அறிய முடிகிறது. பெண்கள் பொது வாழ்க்கையிலும் பங்கேற்றனர் என்பதனை அதியமான் நெடுமான் அஞ்சிக்காக தொண்டைமானிடம் ஔவை தூது சென்றதிலிருந்து அறிய முடிகிறது. பாடினி, விரலி முதலானோர் ஆடல் பாடல் கலைகளில் சிறந்து விளங்கினர். அடுத்த தலைப்பு சங்ககாலம் ஒரு வாழ்வியல் பொற்காலம். சங்ககாலம் பொற்காலமாக திகழ்வதற்கு பல காரணங்கள் இருப்பினும் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என புறநானூற்று பாடலில் ஔவையார் நாட்டை மேன்மைக்கு உரியதாக மாற்றுவது அரசனின் மாண்புகளே என்பதை கூறியுள்ளார். சங்ககால மன்னர்கள் கல்வி, வீரம், கொடை, நட்பு, சான்றோரை புரத்தல் போன்ற மாண்புகளை பெற்று திகழ்ந்தனர். அடுத்த தலைப்பு வீரம். சங்க காலத்தில் ஒருவருக்கொருவர் நாட்டு எல்லைகளை காப்பதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் போர் புரிதல் தவிர்க்க முடியாததாக விளங்கியது. போருக்கு தலைமையேற்று வழிநடத்தி செல்ல வேண்டிய கடமை மன்னனுக்கு இருந்தது. விழுப்புண் தாங்கி புறப்புண் நாணும் பண்புடையவர்களாக அரசர்கள் விளங்கினார்கள். ஆவும் ஆணியிற் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியுடையீரும் பேணித் தென்புல வாழ்நர்க்கு அருங்கடன் இருக்கும் பொன்போர் புதல்வர் பெறாதீரும் எம் அம்பும் கடிவிடிதும் நும்மரன் சேர்மின் என்னும் பாடல் வாயிலாக பசுக்களும் பார்ப்பனரும் பெண்களும் நோயுற்றவர்களும் மக்கட்பேறு இல்லாதவர்களும்
பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுமாறு போர் தொடங்குவதற்கு முன்னர் அறிவுறுத்தினர் என்ற செய்தி புலப்படுகிறது. வீரம் செறிந்த போரிலும் அறநெறி காத்தவர் தமிழர் என்பதற்கு இப்பாடல் எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. அடுத்த ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். காவல் மரம். பழந்தமிழ் வேந்தர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மரத்தை தம் வெற்றியை சிறப்பிக்கும் மரமாக போற்றி வந்துள்ளனர். அம்மரம் இரவு பகலாக வீரரால் காவல் காக்கப்படுவதால் அதற்கு கடிமரம் என பெயர். அம்மரத்தை வெட்டுப்படாமல் பாதுகாப்பது மானமுடைய வேந்தருக்கு மரப்பண்பாகும். வேங்கை, புன்னை, வேம்பு முதலிய மரங்களை காவல் மரங்கள் என போற்றி வந்துள்ளனர். வேந்தன் ஒருவன் பகை மன்னனை வெற்றி கொண்டதற்கு அடையாளமாக அவன் நாட்டு காவல் மரத்தை வெட்டி வீழ்வது மரபு. அடுத்த தலைப்பு கொடை. வீரத்தில் சிறந்து விளங்கிய மன்னர்கள் கொடை வள்ளல்களாகவும் திகழ்ந்தனர். இவ்வள்ளல் தன்மையை பாடான் திணை பாடல்கள் விளக்குகின்றன. இவர்களுள் கடையெழு வள்ளல்கள் குறுநில மன்னர்களாயினும் வரையாது பொருள் வழங்கும் இயல்பினர். ஆய் அண்டிரன் என்னும் குறுநில மன்னன் தன்னை நாடிவந்த புலவர்களுக்கு வாரி வழங்கிய யானைகளின் எண்ணிக்கை வான்மீன் பல பூப்பினும் ஆனாது மன்னோ என முடமோசியார் என்னும் புலவர் புகழ்கிறார். அரசர்கள் தம்மை நாடிவந்த புலவர், பாணன், பாடினி, கூத்தர், விரலி போன்றோர்க்கு பொருள் கொடுப்பதோடு நின்று விடாமல் உடுக்க உடையும் உண்ண உணவும் கொடுத்து மகிழ்ந்தனர். மன்னர்களின் இத்தகைய விருந்தோம்பல் புலவர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டது. இதனை சங்க இலக்கியம் சிறுபானாற்றுப்படை கீழ்க்கண்டவாறு விவரிக்கிறது. மாசியில் காம்பு சொலித்தன்ன அறுவை உடியி பாம்பு வெகுண்டன்ன தேறல் நல்கி பனுவலின் வளா பல்வேறு அடிசில் இளங்கதிர் ஞாயிறு எள்ளுந் தோற்றத்து விலங்கு பொற்களத்தில் விரும்புவன பேணி ஆனா விருப்பின் தானின்று ஊட்டி என கூறுகிறது. இதை போலவே பதிச்சுப்பத்தில் சேர மன்னர்களது வள்ளல் தன்மையும் விருந்தோம்பல் பண்பும் பெரிதும் பேசப்படுகின்றன. ஆற்றுப்படை நூல்கள் அரசர்களின் வள்ளல் தன்மையை பாடுவதற்காகவே உருவாக்கப்பட்டன. மன்னரின் வள்ளல் தன்மை அந்நாட்டு மக்களிடமும் இருந்ததை இவ்விலக்கியங்கள் காட்டுகின்றன. அடுத்த தலைப்பு அறநெறி போற்றல். அரசர்கள் புலவர்களை பரிசில் பெறுவோராக மட்டும் கருதவில்லை, அறநெறி கூறும் வழிநடத்தும் தகுதி உடையவர்களாகவும் கருதினர். இதனை பகை நாட்டு மன்னனின் புதல்வர்களை யானையை கொண்டு இடறச் செய்யும் வேளையில் புலவர் சொல் கேட்டு நிறுத்திவிடுதல், புலவரின் அறிவுரைக்கேற்ப வரி விதிப்பை குறைத்து கொள்ளுதல், போரை தவிர்த்தல், பகை நாட்டு ஒற்றன் என கருதி ஒரு புலவரை கழுவேற்றும் வேளையில் மற்றொரு புலவர் சொல் கேட்டு அதை நிறுத்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் அக்கால மன்னர்களை திருத்தும் கடமை புலவர்களுக்கும் உண்டு என்பதை காட்டுகின்றன. அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். அது ஒரு பாடல், புறநானூற்று பாடல். அடுத்து நிலநெளி மருங்கில் நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டாதோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே. நிலநெளி மருங்கில் நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே என்று புறநானூற்றில் புலவர்கள் பாடியுள்ளனர். இதனால் அரசர்கள் அறநெறியையே முதன்மையாக கொண்டு அரசாள வேண்டும் என்பதும், உழவு செழித்து உணவு பெருக நீர்நிலைகளை அமைத்து தர வேண்டியது அவர்களின் கடமை என்பதும் உணர்த்தப்பட்டது. ஏழை பெண்ணின் மானம் காக்க தன் கையையே வெட்டி கொன்ற பொற்கை பாண்டியன், அடைக்கலம் புகுந்த புறாவினை காக்க தன்னையே தராசு தட்டில் ஏற்றிய சிபி மன்னன், கன்றிழந்த ஆவின் கண்ணீருக்கு நீதி வழங்க தன் மகனையே தேர்காலில் இட்ட மனுநீதி சோழன் போன்ற அரசர்களின் செயல்கள் நீதிக்கு முன் அனைவரும் சமம், நீதி வழங்கும் போது தாம் தமர் பிறர் என்ற பாகுபாடு கருதாமல் நீதி வழங்கி அறநெறி வலுவாது ஆட்சி புரிய வேண்டும் என்ற விதிமுறைக்கு கட்டுப்பட்டு அரசாட்சி நடத்தினர் என்பதை புலப்படுத்துகிறது. வானம் பொய்ப்பினும் விளைச்சல் குறையினும் எதிர்பாராத இடையூறுகள் தோன்றினும் அரசன் நல்லாட்சி செலுத்தாததே காரணம் என கருதுவது அன்றைய மரபு. இப்பழிச்சொல்லுக்கு அஞ்சி நல்லாட்சி செலுத்தும் பொறுப்பு மன்னனுக்கு இருந்தது. மாறி பொய்ப்பினும் வாரி குன்றினும் இயற்கை எல்லன செயற்கையிற்றோனினும் காவலர் பழிக்குமிக் கண்ணகன் ஞாலம் என்று புறநானூற்று பாடலடிகள் உணர்த்துகிறது. பிறர்க்கென வாழ்தல். அடுத்த தலைப்பு பிறர்க்கென வாழ்தல். சங்க தமிழர் பரந்த மனப்பான்மை உடையவராக திகழ்ந்தனர். தன்னலம் கருதாது பிறர் நலம் பேணும் பெற்றியுடையவராய் விளங்கினர். அனைவரையும் தம் உறவினராக கருதும் அவர்தம் மனப்பாங்கை யாதும் ஊரே யாவரும் கேளிர் என பாடிய பூங்குன்றனாரின் புறநானூற்று பாடலடி உணர்த்துகிறது.
இப்பாடல் கால எல்லை நில எல்லைகளை கடந்து இன்றும் வாழ்கிறது. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் கூறுவது புறநானூறு. உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே முனிவு இலர் துஞ்சலும் இலர்பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர் அயர்விலர் அன்ன மாட்சி அனையர் ஆகி தமக்கென முயலா நோன்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மை யானே கூறுவது புறநானூற்று பாடல். இப்பாடல் சங்ககால மக்களுக்கு தேவையான பல்வேறு விழுமியங்களை எடுத்துச் சொல்கின்றன. சங்ககால புலவர்கள் அறக்கருத்துக்களை போதனைகளாக சொல்லவில்லை, எளிய சொற்களால் இனிய முறையில் இலக்கியங்களாக படைத்தளித்துள்ளனர். எண்ணற்ற போர்கள், அவற்றின் காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகள், கைம்பெண்களின் கையறு நிலை, புலவர்கள் சித்தரிக்கும் மறுமை நிலை ஆகிய இன்னல்கள் பலவும் சங்க இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவற்றையும் எதிர்கொண்டு சிறந்த விழுமியங்களோடு வாழ முடியும் என்பதை உறுதிப்படுத்தியமையே சங்க இலக்கியங்களின் சிறப்பாகும். அடுத்த தலைப்பு பதினெண் கீழ்க்கணக்கு நூல்கள். பதினெண் கீழ்க்கணக்கு என்பது 18 நூல்களை குறிக்கும். அவற்றுள் 11 நூல்கள் அறக்கருத்துக்களை கூறுவதனால் அறநூல்கள் எனப்படுகின்றன. ஏனையவற்றில் 6 நூல்கள் அகப்பொருள் சார்ந்தும் 1 நூல் மட்டும் புறப்பொருள் சார்ந்தும் அமைந்துள்ளன. நாலடி, நான்மணி, நானாற்பது, ஐந்திணை, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலை, சொல் காஞ்சியோ, ஏலாதி என்பனவே கைநிலையவாம் கீழ்க்கணக்கு என்னும் வெண்பா 18 கீழ்க்கணக்கு நூல்களை பட்டியலிடுகிறது. அடுத்த தலைப்பு திருக்குறள் காட்டும் அறம். 18 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்றாகிய திருக்குறள் சிறந்த அறநூலாகும். உலகம் முழுமைக்குமான வாழ்வியல் நெறிகளை வள்ளுவம் கூறுகிறது. இந்த தன்மையால்தான் திருக்குறள் பிற மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. பொறாமை, பேராசை, சினம், இன்னாச்சொல் ஆகிய 4னையும் தீயதென கருதி புறந்தள்ளி வாழ்வதே அறம். இந்நான்கையும் தீயதென கருதி புறந்தள்ளி வாழ்வதே அறம் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்கா என்றது அறம். குறள் 35. இல்லறத்தில் வாழ்பவர்கள் இவ்வறநெறிகளை பின்பற்றி வாழ்ந்தால் அவ்வாழ்க்கை துறவறத்தினும் சிறந்தது என்பதனை ஆற்றின் ஒழுக்கி அறநிலக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து குறள் 48 கூறுகிறது. இல்லறத்தாருக்கு உரிய கடமைகள் பல இருப்பினும் அவற்றுள் முதன்மையானது விருந்தோம்பல் பண்பாகும். இதனை குறள் 84 கூறுகிறது. அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவாள் இல். நல்ல முகமலர்ச்சியோடு விருந்தினர்களை பேணுபவர்கள் இல்லத்தில் செல்வம் நிறைந்திருக்கும் என்பது வள்ளுவரின் நம்பிக்கையாகும். தீய வழியில் செல்லாமல் மனத்தை நேர்வழிப்படுத்துவதே அறிவு என்பதும் மண்ணுயிரின் துன்பத்தை தன்னுயிர் துன்பமாக கருதுவதே அறிவுடைமை என்பதும் வள்ளுவரின் கருத்தாகும். கல்வியின் பெருமையை கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை ஆகிய அதிகாரங்களில் குறிப்பிடுகிறார். நல்லனவற்றை படிக்க வேண்டும், படித்ததை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். அப்படிப்பட்ட கல்வியை பெறுபவனுக்கு எல்லா ஊரும் அவன் ஊரே, எல்லா நாடும் அவன் நாடே என்கிறார். இதனை யாதானும் நாடாமல் ஊராமல் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு குறள் 397. செல்வம் வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. அச்செல்வத்தை அறவழியிலேயே சேர்க்க வேண்டும். பண்புடையவரிடம் சேர்ந்த செல்வம் பயன்மரம் உள்ளூர் பழுத்தது போலவும் ஊருணியில் நீர் நிறைந்தது போலவும் மருத்துவ பயன் நிறைந்த மரம் பலருக்கும் பயன்படுவது போலவும் பயன் தரும் என்கிறார். அதுபோலவே பண்பில்லாத கொடிய மனம் படைத்தவர் செல்வம் நல்ல பாலானது தான் வைக்கப்பெற்ற பாத்திரத்தால் திரிந்து நஞ்சாவது போல மற்றவருக்கு கேடு விளைவிக்கும் என்கிறார். இங்கு செல்வத்திற்கென்று தனி இயல்பு கிடையாது, அதனை பெற்றிருப்பவரின் இயல்புக்கேற்ப அதன் பயன்பாடு அமைகிறது என்கிறார். நல்லவர்களுடைய வறுமை அவர்களுக்கு மட்டுமே மிகுந்த துன்பத்தை தரும். ஆனால் தீயவர்களிடம் இருக்கின்ற செல்வமோ மற்றவர்களுக்கு பல மடங்கு தீமைகளை தரும் என்று கூறுகிறார். செல்வம் தவறான இடத்தில் சேர்வதையும் நல்லவர்கள் அல்லல் படுவதையும் காட்டி வள்ளுவர் இது இப்படித்தான் இருக்கும் என மன அமைதி அடையவில்லை. மாறாக அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்று கூறி அது முறையாக எண்ணி பார்த்து களையப்பட வேண்டும் என்கிறார்.
இறந்தும் உயிர்வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான் என்ற குறள் மூலம் பலர் நோக சிலர் வாழும் ஏற்ற இறக்கம் கொண்ட வாழ்வை வழங்குவது இறைவிருப்பம் என்றால் அந்த இறைவனை தேவையில்லை என்று கூறி தம் ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறார். சமூகத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரான குறளாகவே இக்குறட்பா விளங்குகிறது. ஒரு நாட்டின் வளத்தை பெருக்குவது அரசின் கடமை. அதற்கான வழிவகையாக பொருட்களை இயற்றல், ஈட்டல், காத்தல், அதனை பகிர்ந்தளித்தல் ஆகிய பணிகளை திறம்பட செயல்படுத்த வேண்டும் என்கிறார். அரசன் முறை செய்து காப்பாற்ற வேண்டும். இடித்துரைத்து திருத்தும் சான்றோர்களை தக்க துணையாக கொள்ள வேண்டும். அரசன் முறை தவறி ஆட்சி நடத்தினால் அவன் நாடு கெடும். வானம் பொய்த்துவிடும். மக்களை அச்சுறுத்தி அளவுக்கு அதிகமாக வரி விதிப்பது அறநெறி ஆகாது என்கிறார். அன்பு, நாணம், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை, இனியவை கூறல், செய்நன்றி அறிதல் போன்ற நற்பண்புகள் மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதன என்றும் கூறும் திருவள்ளுவர் இத்தகைய வாழ்க்கையை தெய்வத்தன்மை பொருந்தியது என்கிறார். இதனை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். குறள் 50. அடுத்த தலைப்பு நாலடியார் கூறும் அறம். திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து மதிக்கப்படும் நீதிநூல் நாலடியார் ஆகும். நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதி என்ற பழமொழி நாலடியார் திருக்குறளோடு ஒத்த பெருமையுடைய நூல் என்பதை விளக்கும். இந்நூல் சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்டு பதுமனார் என்பவரால் தொகுக்கப்பட்டது. திருக்குறளில் உள்ள கருத்துக்கள் பலவற்றை நாலடியாரில் காணலாம். துறவறத்தை பாராட்டி பேசுதல், உலக இன்பத்தை வெறுத்தல், ஊழ்வினை, மறுபிறப்பு, புலால் உண்ணாமை, உயிர்கொலை புரியாமை முதலிய சமண சமய கொள்கைகளை நாலடியார் வலியுறுத்தி கூறுகிறது. அடுத்த தலைப்பு அறிவும் ஒழுக்கமும். அறிவும் ஒழுக்கமும். வாழ்க்கை நிலையில்லாதது, செல்வமும் நிலையில்லாதது. எனவே அறச்செயல்களை காலம், இடம் கருதாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். கரும்பின் சாற்றை போல மற்றவருக்கு பயன்படும் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். கரும்பின் சாற்றை போல மற்றவருக்கு பயன்படும்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். செல்வத்தை நல்வழியில் சேர்க்க வேண்டும். அச்செல்வத்தை பலருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். கற்றறிந்தவர்களுடைய நட்பு அடிக்கரும்பை உண்பது போலாகும். நற்பண்பும் அன்பும் இல்லாதவர் நட்பு நுனிக்கரும்பை உண்பது போலாகும். கலர் நிலத்திலே விளைந்தாலும் உப்பை நல்ல விளைநிலத்தில் பிறந்த நெல்லுக்கு இணையாகவே கருதுவர். பிறப்பை கொண்டு மட்டும் ஒருவரை உயர்ந்தவராகவோ தாழ்ந்தவராகவோ கருதிவிடக் கூடாது. எங்கு பிறந்தவராயினும் கற்றறிந்தவரே சிறந்தவர். அறிவும் ஒழுக்கமுமே மக்களுக்கு மதிப்பை தருவன என்ற சிறந்த கொள்கைகளை நாலடியார் எடுத்துரைக்கிறது. கலர் நிலத்து பிறந்த உப்பினை சான்றோர் விளைநிலத்து நெல்லின் விழுமிதாக் கொள்வர். கடை நிலத்தோராயினும் கற்றறிந்தோரை தலைநிலத்து வைக்கப்படும் கூறுவது நாலடியார். அறிவு தெளிவில்லாதவர்களுடைய நட்பை விட அவர்களின் பகையே நல்லது. எவ்வகை மருந்தினாலும் தீர்க்க முடியாத நோய் கொடுமையானது. ஒருவரிடம் இல்லாத பெருமைகளை கூறி புகழ்வதை விட அவரை பழித்தலே நல்லது போன்ற எளிய கருத்துக்கள் வாயிலாக நாலடியார் மனிதர்களின் மனதை பண்படுத்துகிறது. அடுத்த தலைப்பு பிற்கால அறநூல்கள். திருக்குறள் முதலான அறநூல்களுக்கு பின்னரும் அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கும் பல நூல்கள் தோன்றியுள்ளன. ஔவையார் பாடிய ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி ஆகியன அறமுறைக்கும் நூல்கள். அவரை தொடர்ந்து பலர் நீதி நூல்களை இயற்றியுள்ளனர். வெற்றி வேர்க்கை, நீதிநெறி விளக்கம், அறநெறி சாரம், நீதி வெண்பா முதலானவை அவற்றுள் சிலவாகும். ஔவையாரை பின்பற்றி பலர் ஆத்திச்சூடி இயற்றியுள்ளனர். பாரதியார், பாரதிதாசன் ஆகியோரின் புதிய ஆத்திச்சூடிகள் மாணாக்கர்களுக்கு பாடமாகவும் பயிற்றுவிக்கப்படுகின்றன. அடுத்த தலைப்பு நன்னூல் கூறும் அறம். தொல்காப்பியத்தின் வழிநூலாக விளங்கும் இலக்கண நூல் நன்னூல். பவணந்தி முனிவரால் இயற்றப்பெற்ற இந்நூலில் எழுத்து, சொல் என 2 அதிகாரங்கள் உள்ளன. தொல்காப்பியத்தின் வழிநூலாக விளங்கக்கூடிய இலக்கண நூல் நன்னூல். இது பவணந்தி முனிவரால் இயற்றப்பெற்றது. எழுத்து, சொல் என 2 அதிகாரங்கள் உள்ளன. இந்நூலின் பொதுப்பாயிரம் நூலை பற்றியும் நல்லாசிரியர், நல்லாசிரியர் ஆகாதவர், நல்ல மாணாக்கர், நன்மாணாக்கர் ஆகாதவர் இயல்புகள் பற்றியும் கூறியுள்ளது. மேலும் ஆசிரியர் நூலை மாணாக்கருக்கு கற்பித்தல், மாணாக்கர் கற்றுக்கொள்ளல் ஆகியன குறித்தும் விளக்கியுள்ளது. அடுத்த தலைப்பு நல்லாசிரியர் இயல்புகள். ஆசிரியர் என்பவர் அருட்குணம் உடையவராகவும் பல நூல்களை கற்றுத் தேர்ந்தவராகவும் தாம் கற்றதை மாணாக்கருக்கு எளிதாக புரியும் வண்ணம் எடுத்துச் சொல்லும் சொல்வன்மை உடையவராகவும் இருத்தல் வேண்டும்.
அடுத்த தலைப்பு ஆசிரியர் ஆகாதவர் இயல்புகள். மாணவர் எளிதில் உணரும் வண்ணம் பாடத்தை விரித்துரைக்கும் திறமை இல்லாதவர், இழிவான பண்புகள் உடையோர், மாணவரின் கற்றல் திறனை கண்டு பொறாமைப்படுபவர், பொருளாசை மிக்கோர், தவறாக வழிநடத்துபவர், மாணவர் மனதில் அச்ச உணர்ச்சியை உண்டாக்குபவர் போன்றோர் ஆசிரியராகும் பண்பில்லாதவர்கள். அடுத்த தலைப்பு நல்ல மாணாக்கர் இயல்புகள். அல்லதை நீக்கி நல்லதை நாடும் இயல்புடையோர், ஆசிரியர் கூறுவதை மனதில் நிறுத்தி மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து சிந்திப்பவர் ஆகியோர் தலைமாணாக்கர். தாம் கற்றுக்கொண்டதையே திருப்பி சொல்லும் இயல்புடையோர் இடைமாணாக்கர். கற்றவற்றை மறந்து விடுபவர், கற்பதில் முழுமையாக கவனம் செலுத்தாமல் மனம் அலைபாய்ந்து கொண்டிருப்பவர், ஆசிரியரை வருத்தி பாடம் கேட்கும் இயல்புடையவர், கற்பனவற்றில் உள்ள நற்கருத்துக்களை மறந்துவிட்டு தீய கருத்துக்களை பற்றிக்கொள்பவர் ஆகியோர் கடைமாணாக்கர். அடுத்த தலைப்பு மாணாக்கர் ஆகாதவர் இயல்புகள். கள் உண்பவன், சோம்பேறி, செருக்கு உடையவன், காமம் கொண்டவன், திருடன், நோயாளி, அறிவில்லாதவன், மாறுபாடு உடையவன், சினங்கொள்பவன், மிகுநேரம் உறங்குபவன், அறிவு நுட்பம் இல்லாதவன், பழைய நூல்களை கண்டு அஞ்சி தடுமாறும் உள்ளம் படைத்தவன், அஞ்ச வேண்டியவற்றிற்கு அஞ்சாதவன், தீய செயல் புரிபவன், பொய் பேசுபவன் ஆகியோரை மாணாக்கர் ஆகாதவர்கள் என நன்னூல் குறிப்பிடுகிறது. அடுத்த தலைப்பு ஆசிரியர் மாணாக்கர் உறவு. நெருப்பில் குளிர் காய்வது போல ஆசிரியர் மாணாக்கர் உறவு என்பது அகலாமலும் அணுகாமலும் இருத்தல் வேண்டும். கற்றல் கற்பித்தல் பணி சிறக்க இத்தகைய உறவு முறையே சிறப்பானது என்பது நன்னூலார் கருத்தாகும். அடுத்த தலைப்பு நூலின் மாண்பு. அறியாமை நீக்கி அறிவை வளர்த்து மனிதரின் மனக்கோணலை நீக்குவதையே நூலின் மாண்பாக நன்னூலார் கருதுகிறார். கூறுவது பொதுப்பாயிரம் பாடல் 25. அடுத்த தலைப்பு கற்றல் முறைமை. ஒரு முறைக்கு பல முறை படித்தலே முழு அறிவு கிடைக்கும் என்பதை நன்னூல் கருத்தாகும். ஒரு முறைக்கு பல முறை படித்தாலே முழு அறிவு கிடைக்கும் என்பதை நன்னூல் கருத்தாகும். ஆசிரியர் கூறுவதை அப்படியே உள்வாங்கிக் கொண்டால் கால்பகுதி அறிவே கிடைக்கும். உடன் பயில்வோருடன் அது பற்றி உரையாடினால் கால்பகுதியும், உடன் பயிலும் மாணாக்கருக்கும் கற்றோர் நிறைந்த அவையிலும் விரித்து உரைக்கும் போது மீதி அரைப்பகுதியுமாக அறிவு நிறைவடையும் என முழு அறிவு பெறுவதற்கான நெறிமுறைகளை நன்னூல் எடுத்துரைக்கிறது. நூலில் தாம் கற்றவற்றில் உள்ள கற்பனையையும் நடைமுறையையும் ஆய்ந்து தெளிதல், படித்தவற்றை பலமுறை சிந்தித்தல், கேட்டறிந்தவற்றை ஒப்பிட்டு பார்த்தல், ஆசிரியருடன் அதை பகிர்தல், கல்வியில் விருப்பமுள்ள மாணவருடன் பழகுதல், ஐயப்பாடுகளை கூடி பேசி களைந்து கொள்ளுதல் போன்றவற்றை திறம்பட கற்றலுக்கான வழிவகைகளாக நன்னூல் கூறுகிறது. அடுத்த தலைப்பு சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். காப்பிய மரபில் முதன்மையான இடத்தை பெற்றிருக்கும் சிலப்பதிகாரம் தமிழ் பண்பாட்டையும் வாழ்க்கை முறையையும் கலைகளையும் சிறப்பாக பதிவு செய்துள்ளது. சிலப்பதிகாரத்தின் தலைமை மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் பூம்புகார் நகரத்தில் பெரு வணிக குடும்பத்தில் பிறந்தவர்கள். கோவலன் பல கலைகளை கற்றவன், உயர் பண்புடன் திகழ்ந்தவன். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பெண் குழந்தைக்கு பெயர் சூட்டும் தருணத்தில் ஒரு சமயம் என் மூதாதையர் ஒருவர் நடுக்கடலில் சென்றபோது மரக்கலம் உடைந்து அலைக்கடலில் தவிக்க மணிபல்லவ தீவில் வாழும் பெண் தெய்வம் கரை சேர்த்தது. ஆதலால் என் முன்னோரை காப்பாற்றிய மணிமேகலா என்ற தெய்வத்தின் நினைவாக மணிமேகலை என்னும் பெயரையே என் மகளுக்கு சூட்டுக என கோவலன் கூறினான். இக்கூற்று கோவலன் செய்நன்றி மறவா பண்பினன் என்பதை புலப்படுத்துகிறது. அடுத்த ஒரு இமேஜில் யானையிடமிருந்து முதியவரை காத்த கோவலன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சிற்பம். அடுத்து கோவலன் யானையிடமிருந்து முதியவரை காத்த கருணை மறவனாகவும், பிரிந்த கணவன் மனைவியை பெரும்பொருள் கொடுத்து இல்லற வாழ்வில் இணைத்து வைத்த செல்லா செல்வனாகவும், தலைவனை இழந்து தடுமாறும் குடும்பத்தாரையும் அவர்தம் சுற்றத்தாரையும் ஆறுதல் கூறி அரவணைத்த இல்லோர் செம்மலாகவும் மாடல மறையோனால் புகழப்படுகின்றான். இத்தகைய மேம்பட்ட பண்புகளை உடைய கோவலன் காதல் மனைவி கண்ணகியை மறந்து மாதவி என்ற கணிகையோடு வாழ்கிறான். முன்னோர் தந்த செல்வம் அனைத்தையும் இழந்த பின்பு கண்ணகியோடும் அவள் கால் சிலம்போடும் புதிய வாழ்வு தேடி பூம்புகாரை விட்டு புறப்படுகிறான். மதுரை மாநகரில் மாதரியிடம் அடைக்கலம் புகுந்து கால் சிலம்பை விற்கச் செல்லும் வேளையில் கோவலன் தன் தவறை உணர்ந்து கண்ணகியிடம் வருந்தி, கற்கள் நிறைந்த கானகத்தில் நடந்து வரும் துன்பத்தை உனக்கு கொடுத்தேன், பெற்றோர்களுக்கும் துன்பத்தை கொடுத்தேன். பொழுதை பயனின்றி கழிப்பவர்களோடும் காமுகர்களோடும் கூடித்திரிந்து பிறர் பழிச்சொல்லுக்கும் ஆளானேன்.
நல்லோர் கூறிய அறநெறி துறந்த எனக்கு நற்கதி உண்டா? பெற்றோருக்கு ஆற்ற வேண்டிய கடமையையும் ஆற்றவில்லை, உனக்கும் துன்பம் செய்தேன் என்று புலம்புகிறான். மேலும் பரத்தமை தவிர பயனில பேசுவோருடன் பழகி பொழுதை வீணை கழித்து குன்றமன்ன வான்பொருள் தொலைத்து விட்டதையும் கூறி வருந்துகிறான். இதனால் அவனை போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் என கண்ணகியும் குற்றம் சாட்டுகிறாள். கோவலனின் ஒழுக்கப் பிறழ்வு களவு பழி சுமந்து அவன் உயிரிழக்க காரணமாக அமைகிறது. நற்குடி பிறப்போ பெருஞ்செல்வமோ ஒழுக்கம் பிறழ்ந்தவனை காப்பாற்ற உதவாது என்பதை புலப்படுத்துவதாக கோவலனின் வாக்குமூலம் அமைகிறது. கோவலனின் ஒழுக்கப் பிறழ்வு அவன் இல்லறத்தை சிதைக்கிறது, பெற்றோரை துறவுக்கு தள்ளுகிறது, மாதவியை தீக்குளிக்க செய்கிறது, கவுந்தியடிகளை வடக்கிருந்து உயிர்விட செய்கிறது, பாண்டியனை கொன்று மதுரையை தீக்கிரையாக்குகிறது. தனிமனித ஒழுக்கக்கேடு சமுதாயத்தை சீர்குலைக்கும் என்பதை கோவலனின் பாத்திர படைப்பு வாயிலாக இளங்கோவடிகள் வெளிப்படுத்துகிறார். அடுத்த தலைப்பு அரச நீதி. சிலம்பு பல கருத்துக்களை கூறினாலும் வழக்குரை காதை மூலம் தமிழ் மன்னர்களின் நீதி வலுவாத அறச்சிறப்பினை பதிவு செய்கிறது. அரசிக்குரிய பொற்சிலம்பினை திருடினான் என்று குற்றம் சுமத்தப்பட்டு கோவலன் கொல்லப்பட்டான். இச்செய்தி அறிந்த கண்ணகி பாண்டியனிடம் தன் கணவன் கள்வன் அல்லன் என்பதை சான்றுடன் மெய்ப்பித்தாள். பாண்டியன் தன் தவற்றை உணர்ந்து யானோ அரசன் யானே கள்வன் என கூறி உயிர் விட்டான். இச்செய்தியை செவி வழியாக கேள்விப்பட்ட சேர மன்னன் பாண்டிய மன்னன் தனது வளைந்துவிட்ட தனது செங்கோலை உயிரை துறந்து நேராக்கினான். பாண்டிய மன்னன் தனது வளைந்துவிட்ட தனது செங்கோலை உயிரை துறந்து நேராக்கினான் என்று கூறுகிறான். இதிலிருந்து தமிழ் மன்னர்களின் நீதி தவறாத ஆட்சி முறை புலப்படுகிறது. மழை பொய்த்தாலோ குடிமக்கள் தவறிழைத்தாலோ மன்னனையே பழிப்பர். குடிமக்களை பசி பிணி ஆகியவற்றினின்று பாதுகாத்தலும் கொடுங்கோலன் என்ற பழிச்சொல்லுக்கு அஞ்சியும் மன்னர்கள் ஆட்சி நடத்த வேண்டியிருந்தது என்பதை மலைவளம் கரப்பின் வான்பேர் அச்சம், பிழையுயிர் எய்தின் பெரும்பேர் அச்சம், குடிபுற உண்டும் கொடுங்கோல் அஞ்சி மண்பதை காக்கும் நன்குடி பிறத்தல், துன்பம் அல்லது தொழுகதவு இல் என சிலப்பதிகார அடிகள் உணர்த்துகின்றன. மணிமேகலை அரசன் நீதி வழங்கும் முறையை பற்றி பேசுகிறது. மணிமேகலையை பின்தொடர்ந்த உதயகுமாரன் காயச்சண்டிகையின் கணவன் காஞ்சனனால் கொல்லப்படுகிறான். இதை கேட்ட உதயகுமாரனின் தந்தை அவனது காவல் இல்லாமையால் மாமுனிவர் தவமும் மகளிர் கற்பும் இல்லையாகும். கன்றை இழந்த பசுவின் துயரத்தை போக்க தன் மகனை தேர்காலில் இட்டு முறை செய்த மனுநீதி சோழனின் மரபில் ஒரு தீவினையாளன் தோன்றினான் என்னும் இச்செய்தி பிற வேந்தரின் காதில் புகுவதற்கு முன்பு உதயகுமாரன் உடலை ஈமத்தீயில் ஏற்றிவிடுக என்கிறான். மனித சமுதாயத்திற்கு அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறையுள் ஆகியவற்றை வழங்குவதே அறம் என்பதனை அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டதில் என்ற மணிமேகலை அடிகள் உணர்த்துகின்றன. உலகில் நடைபெறும் பல குற்ற செயல்களுக்கு பசிப்பினியே காரணம் என்பதை உணர்ந்து அதை போக்குவதன் மூலம் குற்ற செயல்களை தடுக்க முடியும் என்பது மணிமேகலையின் மையப்பொருளாகும். அரசனுக்கு நிகரான செல்வச் செழிப்பு மிக்க கோவலன் ஒழுக்கக்கேட்டினால் தானும் அழிந்து தன் சுற்றத்தையும் அளிக்கிறான். கணிகை மகள் என சோழ மன்னனால் குறிக்கப்பெற்ற மணிமேகலை ஒழுக்கத்தின் உயர்வினால் தன்னையும் என்று நாட்டையும் நல்வழிப்படுத்தி சான்றோர் போற்றும் காப்பிய தலைவி என்னும் உயர்நிலையை அடைகிறாள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி என்ற குறளுக்கு இலக்கணமாக இவ்விரு காப்பியங்களும் திகழ்கின்றன. அடுத்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு தெரியுமா? இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் கற்பனையாக ஒரு காட்சியை அமைக்கிறார். அஃது என்னவென்று தெரியுமா? அது பூத சதுக்கம் என்பதுதான். அதில் பூதம் ஒன்று அறவழியிலிருந்து விலகுபவரை தண்டிக்குமாம். யாரையெல்லாம் தண்டிக்கும்? கூடா ஒழுக்கத்தில் ஒழுகும் போலி துறவியர், தீநெறியில் ஒழுகும் பெண்டிர், பிறர் மனை நயப்போர், பொய்ச்சான்று பகர்வோர், புறங்கூறுவோர் ஆகியோரை கண்டால் பாசத்தார் கட்டி 4 காதம் சுற்றளவு வரை கேட்குமளவு கடுங்குரல் எழுப்பி நிலத்தில் புடைத்து உண்டுவிடும். ஒருமுறை வறியோன் ஒருவன் உண்மை அறியாது கற்புடைய மங்கையை பற்றி அவள் கணவனிடம் பொய் சான்று கூறிவிட்டான். அது கண்ட பூதம் அவனை புடைத்து உண்பதற்காக கயிற்றில் பிடித்து வைத்திருந்தது. அந்நிலையில் அவன் தாய் அழுது புரண்டு தன் மகனை விட்டுவிடுமாறும் அதற்கு பதிலாக தன் உயிரை எடுத்துக்கொள்ளுமாறும் வேண்டினாள்.
அதற்கு பூதமானது, நரகன் உயிருக்கு பதில் நல்ல உயிரை கொண்டு மேலான கதியை இழக்கும் தன்மை எனக்கு இல்லை, உன் எண்ணத்தை கைவிடு என்று கூறிய பூதம் பொய்சாட்சி பகன்றவனை புடைத்து உண்டது. நரகன் உயிர்க்கு நல்லுயிர் கொண்டு பரகதி இழக்கும் பண்பிங்கில்லை கூறுவது சிலம்பு அடைக்கல காதை. இந்த செய்தி கற்பனையாக இருந்தாலும் அறவழியிலிருந்து விலகாமல் மக்களை நெறிப்படுத்துகிறது. அடுத்த தலைப்பு சீவக சிந்தாமணி. தமிழில் விருத்தப்பாவில் தோன்றிய முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. இது சமண சமய கருத்துக்களை தொகுத்து கூறுகிறது. திருத்தக்க தேவர் ஒரு சோலையில் நடந்த காட்சியின் மூலம் நிலையாமை என்னும் கருத்தை விளக்குகிறார். கடுவன் ஒன்று பெண் குரங்கிற்கு பலாப்பழத்தை நகத்தால் கீறி நல்ல சுவைமிக்க சுளையை கொடுத்தது. அதனை மந்தி வாங்கியது. அந்நேரத்தில் 2 குரங்குகளையும் அடித்து துரத்திவிட்டு தோட்டக்காரன் பலாப்பழத்தை பறித்து கொண்டான். இந்நிகழ்ச்சியை கண்ட சீவகன் தன் தந்தை சச்சந்தனிடம் இருந்து கட்டியங்காரன் தங்களது நாட்டை பறித்து கொண்டதையும் அவனிடமிருந்து தான் தனது நாட்டை மீட்டதையும் நினைவு கூறுகிறான். மெலியவனிடமிருந்து வலியவன் நாட்டை கைப்பற்றுதல் தொடர்ந்து நடப்பதும் அரச அதிகாரமோ செல்வமோ நிலையானதல்ல என்ற எண்ணமும் அச்சமயத்தில் அவனுக்கு ஏற்பட்டு அரச பதவியை துறந்து விடுகிறான். அரசன் அமைச்சரை பலமுறை ஆராய்ந்து தெளிய வேண்டும். பகையை வெல்ல கருதினோன் உரிய காலமும் இடமும் வாய்க்கும் வரை தன் எண்ணத்தை வெளிப்படுத்தாமல் காத்திருக்க வேண்டும். பிற உயிர்களுக்கு துன்பம் வரின் அதை போக்க முயல வேண்டும். தான் வருந்தும்படி நேரினும் தனக்கு பகையல்லாதவரை சிறிதும் வருத்துதல் கூடாது. தாய் தந்தை சொல்லை மதித்து நடத்தல் வேண்டும். எல்லா உயிர்களிடத்தும் எப்பொழுதும் அருள் உடையவனாக இருத்தல் வேண்டும். பாத்திரம் அறிந்து தானம் செய்தல் வேண்டும். தீய வழி செல்வோரை காணின் இறங்கி உடனே அவரை நல்வழிப்படுத்த முயல்தல் வேண்டும் போன்ற அறச்செயல்களை விளக்கும் காப்பியமாக சீவக சிந்தாமணி விளங்குகிறது. அடுத்த தலைப்பு வளையாபதி குண்டலகேசி. பொய் கூறாதீர், புறங்கூறாதீர், யாரையும் இகழ்ந்து பேசாதீர், தீயவற்றை பேசி உடல் வளர்க்காதீர், உயிர்கொலை செய்து அதன் ஊனை உண்டு உங்கள் உயிரை வளர்க்க எண்ணாதீர், கள்வருடன் நட்பு கொள்ளாதீர், களவு கொள்ளாதீர் என பல அறங்களை வளையாபதி தொகுத்து கூறுகிறது. இளமையும் நிலையானது அன்று, அனுபவிக்கும் இன்பமும் நிலையானது அன்று, செல்வமும் நிலையானது அன்று, நாள்தோறும் துன்ப வெள்ளமே மிகுதியாக உள்ளது. அதனால் இளமையும் இன்பமும் செல்வமும் நம்மிடம் உள்ளது என கருத வேண்டா. உழவர்கள் தாம் விளைத்த விளைச்சலில் ஒரு பகுதியை விதையாக சேமிப்பது போல மறுபிறவைக்கு நாள்தோறும் அறம் செய்ய வேண்டும். வாழ்க்கை நிலையில்லாதது. எனவே அறம் ஒன்றை நிலைத்து நிற்கும் என்பதை வளையாபதி காட்டும் அறமாகும். நாம் தாயாரின் வயிற்றில் கருவாகி இருந்த நிலை முதற்கொண்டு பருவங்கள் பலவற்றை கடந்து மூப்படைகிறோம், இறுதியில் இறக்கப் போகிறோம் என வாழ்வின் நிலையாமை குறித்து பாலையாம் தன்மை செத்தும், பாலனாம் தன்மை செத்தும், காலையாம் தன்மை செத்தும், காமுறும் இளமை செத்தும், நாளும் நாள் சாகின்றோமால் நமக்கு நாம் அலாதது என்னோ கூறுவது குண்டலகேசி என்ற குண்டலகேசி காப்பிய பாடல் எடுத்து கூறுகிறது. கம்பராமாயணம். அடுத்த தலைப்பு கம்பராமாயணம். சோழ பேரரசு எழுச்சி பெற்ற காலத்தில் தோன்றிய காப்பியம் கம்பராமாயணம். தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக தன் உயிரினைய மகனை பிரியும் தந்தை தசரதன், தந்தை சொல் தவறாமல் அரச பதவியை துறந்து காட்டுக்குச் செல்லும் ராமன், முறை தவறி கிடைத்த அரச பதவியை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடும் இளவலாகிய பரதன், நட்பிற்காக உயிரையும் துறப்பேன் என்று சொல்லும் குகன், விருந்தோம்பலுக்கு இலக்கணமாக திகழும் சபரி, பிரிவினும் பெருங்காடு சுடுமோ என கணவனை தொடரும் சீதை, அண்ணனை பாதுகாப்பதே தனது இலக்கு என வாழும் பாசமிக்க இளவல் லக்குவன், கொண்ட பணியை முடிக்க கடலாயினும் மலையாயினும் எதையும் கடக்க தயாராகும் தொண்டுள்ளம் கொண்ட அனுமன் முதலான நற்பண்பாளர்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஏகம் முதல் கல்வி முளைத்து எழுந்து என் இல் கேள்வி ஆகும் முதல் தின்பனை போக்கி அருந்தவத்தின் சாகம் தலைத்து அன்பு அரும்பி தருமம் மலர்ந்து போகம் கனி ஒன்று பழுத்தது போலும் அன்றே. இங்கு கல்வி என்னும் வித்து முளைத்து மேலெழுகிறது. எண்ணற்ற பல நூல் கேள்வியாகிய கிளைகளை பரவச் செய்கிறது. அரிய தவமாகிய இலைகளோடு தலைக்கிறது. பல உயிர்களிடத்தும் செலுத்தும் அன்பாகிய அரும்புகளோடு அம்மரம் முகிழ்கிறது. அறச்செயல்களாகிய மலர்களோடு விளங்குகிறது. இன்ப அனுபவம் என்ற பழங்கள் பழுத்த மரமே அயோத்தி மாநகர் என சிறப்பிக்கப்படுகிறது. கல்வியால் அடக்கம், அடக்கத்தால் நல்வாழ்வு, நல்வாழ்வால் பொருள், நல்வழியில் பெற்ற அப்பொருளால் அறம், அவ்வறத்தால் இன்ப அனுபவம் கிடைக்கும். கல்வியே
அனைத்து அறத்திற்கும் அடிப்படை என்பது கம்பனின் உறுதிப்பாடு. இவ்வளவு சிறப்புமிக்க அயோத்தி மாநகரில் பிறந்த ராமன் நற்பண்புகளின் இருப்பிடமாக திகழ்ந்தவன். இராமாயணத்தில் ராவணன் பல நல்ல குணங்களை பெற்றவனாக காட்டப்படுகிறான். அவன் இசையில் வல்லவன், சிறந்த சிவபக்தன், தோள் வலிமை உடையவன், 8 திக்கு யானைகளுடன் போரிட்டு மார்பில் விழுப்புண் பெற்று வெற்றி கண்டவன். அதோடு தன் தனையன் செய்த தவற்றையும் இடித்துரைக்க தயங்காத துணிவு மிக்கவனாக, செஞ்சோற்று கடனுக்காக உயிரையும் துறக்க துணிந்த கும்பகர்ணனையும், தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு போரில் ஈடுபடும் இந்திரஜித்து, மேகநாதன் போன்ற வீரமிக்க புதல்வர்கள் முதலானவர்களையும் தனது சுற்றமாக கொண்டவன். செல்வ வளத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழும் நாடும் கொற்றமும் சுற்றமும் உடைய அவன் கெட்டு ஒழிய பிறன்மனை நயத்தலாகிய அறமற்ற செயலே காரணமாகியது. செல்வ வளத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழும் நாடும் கொற்றமும் சுற்றமும் உடைய அவன் கெட்டு ஒழிய பிறன்மனை நயத்தலாகிய அறமற்ற செயலே காரணமாகிறது. அடுத்த தலைப்பு வில்லி பாரதம் காட்டும் அறம். இந்திய மொழிகள் அனைத்திலும் காணப்படும் இதிகாசங்களுள் ஒன்று மகாபாரதம். வடமொழியில் வியாசர் இயற்றிய பாரதத்தை அடிப்படையாக கொண்டு மற்ற மொழிகளில் பாரத கதைகள் இயற்றப்பட்டன. தமிழில் வழங்கப்படும் பாரத கதைகளில் ஸ்ரீ வில்லிபுத்தூரார் பாரதமும் ஒன்று. போட்டி, போராமை, சூது போன்ற அறத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுபவர் தோல்வி அடைவர். அதற்கு மாறாக சான்றோர் வகுத்த நெறியில் நிற்போர் அறவழியில் வெற்றி பெறுபவர். நன்மை வெல்லும், தீமை தோற்கும் என்பதே இதன் மையக்கருத்து. உறவினருக்கு இடையே ஏற்படும் பொறாமை பண்பானது வஞ்சகம், துரோகம் போன்ற இழி செயல்களுக்கு இட்டு சென்று போரில் ஈடுபட வைக்கிறது. அதுவே அழிவிற்கு காரணமாக அமைகிறது. இதனை அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்றி தீயுழி உய்த்துவிடும் என்ற திருக்குறள் உணர்த்துகிறது. எத்தனையோ இடர்பாடுகள் வந்தபொழுதும் தருமன் அறத்தின் மீது மாறா பற்றையும் ஒற்றுமையின் வலிமையையும் நிலைநிறுத்துகிறான். பாண்டவர்கள் ஐவரும் வெவ்வேறு சூழல்களில் பிறந்தனர். இருப்பினும் சிறு வயது முதலே ஒற்றுமையாக வளர்ந்தனர். பலராலும் போற்றப்படும் நற்பண்புகள் உடையவர்களாக திகழ்ந்தனர். பீமனது வலிமையாலும் அர்ச்சுனனது வில்லாற்றலாலும் வெற்றி பல கண்டனர். இதனால் பொறாமை கொண்ட துரியோதனனின் சூழ்ச்சியால் சூதாட்டத்தில் தோற்றனர். அதனால் வனவாசத்திலும் மறைவாசத்திலும் துன்பப்பட்டனர். போர்க்களத்தில் தம் புதல்வர்களை இழந்தனர். இத்தகைய சூழல்களிலும் ஒற்றுமையாக இருந்து இறுதியில் வெற்றி பெற்றனர். திருதராட்டிரன் 100 புதல்வர்களும் கௌரவர்கள் ஆவர். திருதராட்டிரனின் 100 புதல்வர்களும் கௌரவர்கள் ஆவர். அவர்களுள் மூத்தவன் துரியோதனன். தன் தீய குணங்களால் துன்பத்திற்கு ஆளாகிறான். தீங்குறு வடிவமாம் திறன் சுயோதனன் என்று துரியோதனனை வில்லிபுத்தூரார் அறிமுகப்படுத்துகிறார். துரியோதனன் பாண்டவர்களிடம் சிறு வயது முதலே பகைமையை வளர்க்கிறான். இவன் பேராசையால் நாட்டை பாண்டவர்களுக்கு பகிர்ந்தளிக்க விரும்பவில்லை. துரியோதனன் சூழ்ச்சி, வஞ்சம், பெண்மையை இழிவுபடுத்துதல், பெரியவர்களை அவமதித்தல் ஆகிய தீய குணங்களை பெற்றிருந்தான். எனவே அழிவை சந்தித்தான். துரியோதனன் விதுரன் உள்ளிட்ட சான்றோர்களின் அறிவுரைகளையும் தருமன் பீமனின் இடித்துரைகளையும் புறக்கணித்தான். பீஷ்மர், துரோணர், கிருபர், கர்ணர், விதுரர் முதலிய சான்றோர்கள் போர்க்களத்தில் துரியோதனன் பக்கம் நின்றனர். இருப்பினும் சகுனியின் கூடா நட்பின் காரணமாக அறமல்லா செயல்களில் ஈடுபட்டதனால் இறுதியில் தோல்வியையும் மரணத்தையும் தழுவினான். வில்லிபாரதம் பொறுமை என்னும் அறத்தை தருமன் மூலமாக வெளிப்படுத்துகிறது. நடுநிலைமையாக அறவழியில் செல்லக்கூடிய பொய்மை கூறாத பண்புள்ளவனாக தருமன் திகழ்கிறான். அசுவத்தாமன் போரில் இறந்துவிட்டதாக பொய் உரைக்கும்படி கண்ணன் தருமனிடம் கூறுகிறான். இதை மறுக்கும் தருமன் இல்வாழ்க்கை துணை, சான்றோர்கள், நெருங்கிய உறவினர்கள், அன்பு, நிலையான புகழ், மிகுந்த செல்வம், திறமை, அறிவு இவற்றால் கிடைக்கும் பொருட்கள், தவம், புண்ணியம் ஆகியன பொய் உரைப்பதால் அழிந்துவிடும் என்று கூறுகிறான். கண்ணன் பாண்டவர்களுக்காக துரியோதனனிடம் தூது செல்கிறான். அப்பொழுது விதுரனின் மாளிகையில் தங்குகிறான். அதற்கான காரணத்தை துரியோதனன் வினவ, கண்ணன் மதி அமைச்சர் ஆய அரசு அளிப்பினும் குரவர் நல்வுரை மறுக்கினும் பிறர் புரிந்த நன்றியது கொள்ளினும் ஒருவர் வாழ் மனையில் உண்டு பின்னும் அவருடன் அலன்று பொற உண்ணினும் இரவி உள்ளளவும் மதியம் உள்ளளவும் இவர்களை நரகில் எய்துவார் என்று கூறுகிறான். நல்லறிவுடைய அமைச்சராயிருந்து அரசாட்சியை வேண்டுமென்றே கெடுத்தலும், சான்றோர் மொழியை புறக்கணித்தலும், பிறர் செய்த உதவியை மறுத்தலும்,
ஒருவர் வாழும் வீட்டில் உணவு உண்டு அவருடனே சினந்து போர் செய்ய நினைத்தலும் ஆகிய இந்நான்கு செயல்களையும் செய்பவர்கள் சூரிய சந்திரன் உள்ளவரை துன்பம் அனுபவிப்பர் என்று கூறும் விளக்கம் எக்காலத்திற்கும் பொருந்தும் அறமாகும். சூதாட அழைத்த துரியோதனனுக்கு மறுமொழியாக தருமன் சினம் கொள்ளுதல், மற்றவரின் குற்றங்களை எடுத்து கூறி தூற்றுதல், ஒருவரிடம் முதலில் நட்பு கொண்டு பின்பு அவரிடம் ஐயம் கொள்ளுதல், மிக கொடுமையான செயலான சூதாடுதலை விரும்புதல், கூறிய உறுதிமொழியிலிருந்து தவறுதல் ஆகியன தீமை பயக்கும் என கூறுகிறான். இதன் மூலம் சூதாடுவது பல தீய செயல்களுக்கு நிகரானது என்பது தெளிவாகிறது. பாரத போரில் நெறிமுறைகளை மீறி பாண்டவர்களின் புதல்வர்களை கொன்ற அசுவத்தாமனிடம் துரியோதனன் பாலர் மகுடம் துணிந்தது இன்று என்ன வீரியம் என்ன நினைத்து இச்செயலை செய்தார். எங்கள் குல கொழுந்துகளை கொன்றுவிட்டாய், எங்களுக்கு தலைமுறை இல்லாமல் போயிற்று மற்றும் இது அறச்செயலும் அல்ல என்று கடிந்து கொள்கிறான். இதன் மூலம் போர்க்களத்திலும் அறம்பிறலா நெறிமுறை வலியுறுத்தப்படுகிறது. இவ்வாறு வில்லிபுத்தூரார் தம் காப்பியத்தில் கதை மாந்தர்கள் அவர்களின் கூற்றுகள் வாயிலாக அறக்கருத்துக்களை கூறியுள்ளார். அடுத்த தலைப்பு தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள். காப்பியங்களிலும் இதிகாசங்களிலும் பல்வேறு பண்புகளின் உருவங்களாக பல பாத்திரங்கள் இடம்பெற்றுள்ளன. தாய்மைக்கு விசையை மாதவி குந்தி, கற்பிற்கு கண்ணகி சீதை பாஞ்சாலி. தாய்மைக்கு விசையை மாதவி குந்தி, கற்பிற்கு கண்ணகி சீதை பாஞ்சாலி, தந்தை பாசத்திற்கு தசரதன், பொறுமைக்கு தருமன் ராமன், நட்பிற்கு குகன் கர்ணன், தொண்டிற்கு லக்குவன் அனுமன், ஈகைக்கு கர்ணன், நீதி வலுவா அரசாட்சிக்கு பாண்டியன், தியாகத்திற்கு பீஷ்மர் பரதன், விவேகத்திற்கு விதுரன் முதலான பாத்திரங்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். கூடா நட்பிற்கு கூனி சகுனி கட்டியங்காரன், ஒழுக்கப் பிறழ்விற்கு கோவலன் ராவணன், பொறாமைக்கு துரியோதனன் சூர்ப்பனகை காந்தாரி, வழி தவறிய மகனை நல்வழிப்படுத்த தவறிய திருதராட்டிரன், பெண்மையை இழிவுபடுத்திய துச்சாதனன் போன்ற பாத்திரங்கள் தீமையின் உருவங்களாக படைக்கப்பட்டுள்ளனர். இலக்கியங்கள் அறக்கருத்துக்களை பெரும்பாலும் நேரடியாக பேசாமல் கதை மாந்தர்கள் மூலமோ நிகழ்ச்சி போக்கிலோ உணர்த்தி செல்கின்றன. இதன் காரணமாகவே இலக்கியங்களும் அவை கூறும் நெறிமுறைகளும் மக்கள் மனத்தில் நீங்கா இடம்பெற்று விடுகின்றன. அடுத்த ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். திருவள்ளுவர் காலத்திலும் அதற்கு முன்பும் பின்பும் முடியாட்சியே நிலவி வந்தது. நாட்டை ஆளும் மன்னனே தவறு செய்பவர்களை தண்டிக்கவும் செய்தான். மன்னன் தண்டித்தலும் நீதி வழங்குவதற்கென அறங்கூறு அவயங்களும் இருந்தன என்பதை இலக்கிய சான்றுகள் தெரிவிக்கின்றன. அறங்கூறு அவயம் 10 பாட்டு மதுரை காஞ்சி. அறநிலை திரியா அன்பின் அவயம் கூறுவது புறநானூறு. மரங்கெழு சோழர் உறந்தை அவையத்து அறங்கெட அறியாதாங்கு கூறுவது நற்றிணை. அறங்கெழு நல்லவை கூறுவது அகநானூறு. முறையுடை அரசன் செங்கோல் அவையத்து கூறுவது குறுந்தொகை. அரைசுகோல் கோடினும் அறங்கூறு அவயம் கூறுவது சிலம்பு. அறநூல்களை அடிப்படையாக கொண்டு நீதி வழங்கியமை அறங்கூறு அவயம் என்னும் சொல்லாட்சி வாயிலாக அறிந்து கொள்ளலாம். அடுத்த தலைப்பு நிறைவுரை. சங்க இலக்கியங்கள் மனமொத்த தலைவன் தலைவிக்கு இடையே தோன்றும் மேன்மையான அன்பை உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றுவதை தொல்காப்பியத்தின் வாயிலாக அறிய முடிகிறது. மனித உறவுகளில் மிகவும் பெருமையுடையதாக நட்பு போற்றப்படுகிறது. மக்கள் வாய்மையை சிறந்த அறமாக கொண்டிருந்தனர் என்பதையும் மன்னர்கள் கொடை ஒள்ளல்களாக திகழ்ந்தனர் என்பதையும் அறிய முடிகிறது. உலகம் முழுமைக்குமான வாழ்வியல் நெறிகளை திருக்குறள் எடுத்து இயம்புகிறது. சிலப்பதிகாரம் மன்னர்களின் நீதி நெறி வலுவாத சிறப்பினை பதிவு செய்கிறது. அறத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுபவர் தோல்வியையே அடைவர் என்றும், மாறாக சான்றோர் வகுத்த நெறியில் இருப்பவர் வாழ்க்கையில் அறநெறியில் வெற்றி பெறுவர் என்றும் வில்லி பாரதத்தின் மூலம் அறிய முடிகிறது. அடுத்து உங்களுக்கு தெரியுமா ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். தமிழ்நாட்டில் நிகழ்ந்த போர்களில் பேர் தெரியா பெருவீரர் பலர் உண்டு. அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோமா? பாலாற்று வென்றான். பாலாற்றங்கரையில் வெம்போர் புரிந்து வெற்றி பெற்ற வீரனை பாலாற்று வென்றான் என பாராட்டினர். வட ஆற்காட்டு ஆரணி வட்டத்திலும் வேலூர் மாவட்டத்திலும் பாலாற்று வென்றான் என்னும் பெயருடைய ஊர்கள் உள்ளன. அடுத்து செய்யாற்று வென்றான். செய்யாற்றங்கரையில் வென்ற வீரனுக்கு செய்யாற்று வென்றான் என பேருண்டு. வட ஆற்காட்டு செய்யாற்று வட்டத்திலும் தென் ஆற்காட்டு விழுப்புர வட்டத்திலும்
செய்யாற்று வென்றான் என்னும் பெயருடைய ஊர்கள் உள்ளன. அடுத்த தலைப்பு சரந்தாங்கி. சரமாரி பொழியும் போர்க்களத்தில் சஞ்சலமின்றி நின்று போர் புரிந்தனர் தமிழ்நாட்டு மெய்வீரர். மாற்றார் வில்லினின்று எழுந்து வந்த அம்புகளை மலை போன்ற தன் நெஞ்சிலே தாங்கி நிலை குலையாமல் நின்றான் ஒரு வீரன். அவ்வீரத்தைக் கண்டு வியந்தவர்கள் சரந்தாங்கி என்று சிறப்பு பெயர் அளித்து சீராட்டினர். அறந்தாங்கிய சீலன் பெயர் தஞ்சை நாட்டிலே ஓர் ஊருக்கு அமைந்தது போல சரந்தாங்கிய வீரன் பெயர் பாண்டி நாட்டு நிலக்கோட்டை வட்டத்தில் ஓர் ஊரின் பெயராக உள்ளது. சரம் என்றால் அம்பு. சரம்னா அம்புன்னு அர்த்தம். அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சது. அடுத்து ஆடியோ புக்கில் 4th லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.